ஈரோட்ல டிவிகே விஜய் 35,000 பேரு டைட் செக்யூரிட்டி மேஜர் கேம்பெயின் மீட்டிங். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடில் உள்ள விஜயமங்கலம் டோல் பிளாசா அருகே ஒரு மேஜர் கேம்பெயின் மீட்டிங் நடத்த போறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்க்கு காலையில 11 மணிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து ஃபிளைட் வழியாக கோயம்புத்தூர் வந்து அங்கிருந்து ரோடு வழியாக ஈரோடுக்கு டிராவல் பண்ணி சுமார் 35,000 பேரை அட்ரஸ் பண்ண போறாரு. மீட்டிங் முடிஞ்சதும் கோயம்புத்தூர் வழியாக சென்னை ரிட்டர்ன் ஆக போறாரு. பார்ட்டி கேடர்ஸ்க்கு ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் வெஹிக்கலை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் டைரக்ஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக்குக்கும் ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. டெசிக்னேட்டட் பார்க்கிங் ஏரியாஸை யூஸ் பண்ணணும். பிரெக்னன்ட் உமன்ஸ், குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் மீட்டிங்க்கு வர வேணாம்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸையும் டைட் ஆக்கியிருக்காங்க. 60 சிசிடிவி கேமராஸ், ஆம்புலன்ஸ், மெடிக்கல் டீம், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், வாஷ்ரூம் எல்லாமே ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் அண்ட் செக்யூரிட்டிக்காக 1500க்கும் மேற்பட்ட போலீஸ் பர்சனல்ஸ் டிப்ளாய் ஆக போறாங்க. இது கூடவே பார்ட்டி சைட்ல இருந்து பிரைவேட் செக்யூரிட்டியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 17ஆம் தேதி ஈரோடு எஸ்பி சுஜாதா அவர்கள் வென்யூவை இன்ஸ்பெக்ட் பண்ணி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணாங்க. இந்த மீட்டிங் கரூர்ல நடந்த ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் 81 நாள் கழிச்சு விஜய் அட்டன் பண்ணும் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரேலியா இருக்க போகுது. மேலும் ஏடிஎம்கேல இருந்து டிவிகேக்கு வந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு இது ஒரு கீ பொலிட்டிக்கல் அப்பியரன்ஸாகவும் பார்க்கப்படுது. மீட்டிங்க்கு விஜய் அவர்கள் தனது கேம்பெயின் பஸ்ஸின் ரூஃப் டாப்பில் இருந்து மக்களை அட்ரஸ் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.